லாஜிக்கல் ரீசனிங்கில் செகண்ட் ஹெட்டிங் பிளட் ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ பிளட் ரிலேஷன்ஸில் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான டாபிக்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு நம்மளோட பிளட் ரிலேஷன்ஸோட நேமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் தான் இதனுடைய மெயின் கான்செப்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஒரு பாய் அண்ட் கேர்ள் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். இவங்க ரெண்டு எக்ஸாம்பிள் பிரதர் அண்ட் சிஸ்டர் சிப்ளிங்ஸ்னு வச்சுக்கோங்க, பிரதர் சிஸ்டர்னு வச்சுக்கோங்க. இவங்களும் ஒரு ஃபாதர் இருப்பாங்க, இவங்களும் மதர் இருப்பாங்க. இந்த பொண்ணும் இவங்களை ஃபாதர்னு கூப்பிடும், இந்த பையனும் இவங்களுக்கு ஃபாதர்னு கூப்பிடுவாங்க, மதர்னு கூப்பிடுவாங்க. இது ஓகேவா? இந்த ஃபாதருக்கு யார் இருப்பா? ஒரு ஃபாதர் ஒரு மதர் இருப்பாங்க. இந்த மதருக்கு ஒரு ஃபாதர் ஒரு மதர் ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த கேர்ளுக்கு இந்த மதர் இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ், ஃபாதர் மதர்னு சொல்கிறோம். இதுவே இந்த கேர்ளுக்கு வந்துட்டு இவங்க யார் அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர். இதே இந்த பையனுக்கும் அவங்க கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர். இதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபாதர் மதர் இவங்களுக்கும் யார் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர். இந்த பாய் கேர்ள் இவங்களை சொல்லுவாங்களா? இப்போ இவங்க வந்துட்டு அம்மாவோட அப்பா அம்மா, இவங்க அப்பாவோட அப்பா அம்மாவா? அப்போ இந்த இடத்துல இந்த பாய் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்லணும்னா பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். அதுவே இந்த கேர்ள் என்னன்னு சொல்லணும்னா மேட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஃபாதர் சைட்னா பேட்டர்னல், மதர் சைட்னா மேட்டர்னல்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நியூ வேர்டு, அதாவது நார்மலாக பிளட் ரிலேஷனில் தமிழில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இது இங்கிலீஷில் சொல்கிறப்போ 4 வார்த்தை புதுசாக இருக்குது. பேட்டர்னல் மேட்டர்னல் நிசி நெப்பியூ அப்படின்னு சொல்லிட்டு 4 வார்த்தை இருக்குது. 2 வார்த்தை பார்த்துட்டோமா? அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த மதருக்கு வந்துட்டு ஒரு சிப்ளிங் இருப்பாங்க. அவங்க வந்து பிரதராக இருக்கலாம் அல்லது சிஸ்டராக இருக்கலாம். பிரதராக இருந்தால் அங்கிள், சிஸ்டராக இருந்தால் ஆண்ட். அதே மாதிரி ஃபாதருக்கு இருக்கக்கூடிய சிப்ளிங்கை வந்துட்டு அதாவது மேலாகவும் இருக்கலாம், பாயாகவும் இருக்கலாம், சிஸ்டராகவும் இருக்கலாம். பிரதராக இருந்தால் அங்கிள், பொண்ணாக இருந்தால் ஆண்ட்டுன்னு சொல்லுவோம். இவங்களுக்குன்னா ஒரு சன் டாட்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, இவங்களுக்கு சன்னு டாட்டர் இருந்துச்சுன்னா அதாவது இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அங்கிள் ஆண்ட்டுன்னு சொல்லுவோம். இதே இந்த கேர்ளும் பாய் இவங்களோட சன் அண்ட் டாட்டர் எப்படி சொல்லுவாங்கன்னா கசின்ஸுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சப்போஸ் இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இவங்களை என்ன சொல்லுவாங்க? இந்த கேர்ளையும் பாய் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேர்ளாக இருந்தால் நிசின்னு சொல்லுவாங்க, பாயாக இருந்தால் நெப்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருடைய அப்பாவோ அம்மாவோடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் நம்மளை என்னன்னு சொல்லுவோம்? இப்போ நம்ம ஆக்சுவலி நம்ம கேர்ளாக இருக்கோம் பாயாக இருக்கோமோ நம்மளோட பேரண்ட்ஸ் அவங்களோட சிப்ளிங்ஸ் வந்து நம்மளை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நெப்பியூ இல்லை நிசின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இது ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி. சப்போஸ் இங்கே ஒரு ஃபேமிலி வருது, இந்த பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகுது, ஒரு கேர்ளை வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்களா? ஒரு கேர்ளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த கேர்ளுக்கு யார் இருப்பா? ஃபாதர் மதர் இருப்பாங்க, சிஸ்டர் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா? இப்போது இந்த பாய் இது ஒரு ஃபேமிலி, இது வந்து ஒரு செக்டார் ஆஃப் ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலியையும் ஜாயின் பண்ணுறது எதை வச்சு ஜாயின் பண்ணுவோன்னா இன்லா அப்படின்னு வச்சு ஜாயின் பண்ணுவோம். அதாவது இப்போ இந்த பொண்ணு இந்த பையனை மேரேஜ் பண்ணிச்சுன்னா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இவங்க யார்? அப்பா அம்மா மாதிரி. இவங்க யார்? அப்பா அம்மா மாதிரி. அப்போது இந்த பொண்ணு இவங்களை எப்படி சொல்லனா ஃபாதர் இன்லா மதர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த பொண்ணு இவங்க யார்? பொண்ணு மாதிரி. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? டாட்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் டாட்டர் இன்லா, இவங்களும் டாட்டர் இன்லான்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க யார்? இவங்களுக்கு சிஸ்டரா? அப்போ சிஸ்டர் இன்லான்னு இவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சாப்பா? இவ்வளோ தான் பிளட் ரிலேஷன். இதில் வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது. அதாவது இப்போ கப்பிள்ஸ், இப்போ ஏபின்னு 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஏரோமா சிம்பிள் வந்து இப்படி இருக்கும். அடுத்தது வந்துட்டு பேரண்ட்ஸ், அதாவது ஃபாதர் மதர் அப்படின்னா சிம்பிள் வந்து இப்படி இருக்கும். சன் அப்படின்னா இப்படி இருக்கும் சிம்பிள். சிப்ளிங்னா சன்னுனா கீழே இருக்கணும், பேரண்ட்னா மேலே இருக்கணும், ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும், சிப்ளிங்னா இப்படி இருக்கணும். சப்போஸ் கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா டபுள் ஏரோ போட்டுக்கணும். இப்படி இருந்தால் கிராண்ட் பேரண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த சிம்பிள் நோட்டேஷன்ஸ். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட்டு நம்ம ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டு அந்த ஃபேமிலி ட்ரீயில் இருந்துட்டு அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பாருங்கள். இங்கே ஃபேமிலி ஆஃப் 6 persons யார் இருக்கா? A, B, C, D and E and F. There are 2 married couples. 2 married couples இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ ஓகே. டி இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் ஏ அண்டு மதர் ஆஃப் பி அப்படின்னாங்க. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறப்ப எப்படி இருக்கணும்னா, இங்கே இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு என்ன சொந்தங்கிற மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஏவோட பாட்டி யார்? டி அப்படின்னு சொல்லணும். பியோட மதர் யார்? டி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஐ மீன் பியோட மதர் வந்துட்டு ஏ அப்படின்னு சொல்லணும். அடுத்து சி இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிக்கலாம்.